ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். என்னடா மீனோட வந்திருக்கேன்னு தானே யோசிக்கிறீங்க. சொல்றேன். இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, சிங்கள மக்களோட சூப்பரான ஒரு சாப்பாடு, அம்புல் மால் என்று சொல்லுவினோம், அம்புல் தீயல் என்று சொல்லுவினோம். அதுதான் இன்னைக்கு நான் செய்ய போறேன். இது செஞ்சு வச்சுன்னு சொன்னா கெட்டே போகாது நண்பர்களே. ஒரு 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் ஆனா கூட கெட்டு போகாது. வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்கு நான் என்ன மீன் எடுத்திருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிளவல்லா மீன் தான் எடுத்திருக்கிறேன். இது இல்லாட்டிக்கு சூர மீன்ல செய்வினம். சூர மீனுக்கு ஒரு பேர் உண்டு, அதுல செய்வினம். அப்படி இல்லைன்னு சொன்னா இதான் தலப்பத் மீனிலும் யாரும் செஞ்சு பார்த்திருக்கிறேன். ஆனா கூடுதலா பாத்தீங்கன்னு சொன்னா சூர மீன் இல்லாட்டிக்கு இந்த கிளவல்லா மீன்ல தான் செய்வினம். செம்ம டேஸ்டா இருக்கும். செய்து போட்டு நாங்க ஒரு கண்ணாடி போத்தல இல்ல மண் சட்டியில வச்சோம்னா அப்படி ஒரு 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் கூட வச்சு சாப்பிடலாம். தூரடங்கள் இருக்கிறாங்கல்ல, நீங்க செஞ்சு கொண்டு போனீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்து கடை எடுத்து போட்டு சாப்பிடலாம். அப்படி ஒரு சுவையான சாப்பாடு தான் செய்ய போறேன். அது எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அதே நேரம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் சோபா சோஸ் ப்ராடக்ட் வேணுமோ மறக்காம நாங்க தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்ன ஓகே நண்பர்களே, இப்ப கடை இந்த மீனை நாங்க துப்புரவாக்குவோம். வாங்க, பாத்தீங்களா, அம்புல் மாலு செய்ய போறேன். அம்புல் மாலு வாங்க செய்யலாம். இப்ப நாங்க மீனை துப்புரவாக்குவோம். பார்த்தீங்களா, தண்ணியை நல்லா வடிவா துறந்து விட்டுட்டா டக்குன்னு கழுவலாம். அதாலதான் இந்த மீனும் பாத்தீங்கன்னு சொன்னா நான் நேற்று அந்த லின்னோ மீன் வெட்டிற மாதிரி தான் வெட்டணும் சொன்னா நல்ல மென்மையான சதை டக்குன்னு பிஞ்சிரும். இது கலவல்லா மீன், அலகொடுவன்னு சொல்லிவிடும். சிங்களத்துல அலகொடுவ மீன் சொல்லிவிடும். நான் நினைக்கிறேன் அது சூர மீனுக்கு தான் சொல்லிவிட மாட்டேன். இதே மாதிரி இருக்கும் அலகொடுவ. பார்த்தீங்களா, வாங்க துப்புராக்கலாம். இந்த மீன் துப்புரவாக்குறது ஈஸி தான் இருக்கு. இதுக்கும் சைட்ல இந்த சின்ன சின்ன செட்டை மாதிரி இருக்கும், அதை வெட்ட வேண்டியதான். நான் வெட்டி கொண்டு வந்திருப்பேன் செல்டர் நாட்டு, ஆனா சரியான ஆக்கள் அவர்கிட்ட இன்றைக்கு. அதோட பாத்தீங்கன்னா நான் கொண்டு வந்துட்டேன். நாங்க வெட்டி எடுத்த மாதிரியும் வெட்டிற மாதிரியும் போயிடும், வீடியோல காட்டிற மாதிரியும் போயிடும். டாம்பி அதுக்கு பிறகு இங்க பாருங்க செட்டிட அளவு. இதையும் வெட்டிட்டு இந்த பக்கத்தையும் வெட்டுவோம். இதுக்கு பெருசா செதில்கள் இல்லை, இருந்தாலும் இந்த பக்கத்துல இருக்கு. இங்க எல்லாம் இல்லை பாருங்க, தலையை கிட்டதான் இப்படி குட்டி குட்டி செதில் இருக்கு. இனி வாழை வெட்டுவோம். நல்ல ஸ்ட்ராங்கான வால் தான். என்ன வேணும் பார்த்தீங்களா? இப்போ இதையும் நான் கழுவி போட்டு தான் வெட்டுவேன், இல்லைண்டா பிஞ்சிரும். அதுக்கு முதல் இங்கே பாருங்க தலைக்குள்ள பூ எடுப்போம். இங்கே இருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இந்த சித்தம் மூடுதுன்னு இந்த ஃப்ரெஷ்ஷான மீன். அதுக்கப்புறம் இந்த செவில் வெட்டுவோம். இங்கால பார்த்தீங்களா நண்பர்களே, இப்படி உள்ள குடல்கள் கிட்டினிகள் எல்லாம் எடுத்தாச்சு. இனி இதை கழுவிட்டு நல்லா வடிவா துண்டு போடுவோம் மெதுவா. இல்லக்கா கெட்டுப்பட்டு பிச்சு வெட்டினமோ நண்பர்களே, அதுக்கு பிறகு சதி எல்லாம் பிஞ்சு தொஞ்சு போயிடும். அதனாலதான் மெதுவா பிளான் பண்ணி இந்த மீனை வெட்டுற, இந்த மீன் லின்னோ மீன் வெட்டுறதெல்லாம் பிளான் பண்ணி வெட்டணும். சரியா? என்ன பண்ணி வெட்டணும் தம்பி? வடிவேல் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி செய்யும். இப்ப பாருங்க, மீனை கழுவுவோம். கழுவி போட்டு தான் நான் வெட்ட போறேன். உப்பு சேர்ப்போம், இதோட மஞ்சள் தூள் இதை சேர்த்து கலந்து விட்டுட்டு, இதுக்கு தலை சேர்க்க மாட்டேன்னா நான் தலையும் வெட்டி எடுத்துடுவேன். சூப்பரா கழுவி எடுத்தாச்சு.
பாருங்க வெட்ட போறேன். இப்படி ஒரு வெட்டு. இந்த தலை தேவையில்லை, அதே சேப்புக்கு இங்கால பக்கம். வெட்டி போட்டு தலை தேவை, இதுக்கு தலை போடு, காத்து கொடுக்குமா எப்படி இல்லைங்களா? இந்த மாதிரி வெட்ட வேண்டியா இந்தாங்க. பாவங்களே என்ன அந்த அடி வர்ற பாடு நண்பர்களே. இதே மாதிரி இதே வெட்டி எடுப்போமா. இதுக்கு இதுல முள்ள வெட்டிட்டும் போடலாம் இந்த மாதிரி இல்லைங்களா? நைஸா வெட்டும். அதே மாதிரி இந்த முள்ள வெட்டி எடுக்கும். இல்லைங்களா? முள்ளோடையும் போடலாம், இந்த மாதிரி முள்ள வெட்டிட்டும் போடலாம். எப்படி இப்ப பாருங்க, மீன் எல்லாம் துப்புரவாக்கியாச்சு. இனி பாத்தீங்கன்னா இது ஒருக்கா கழுவி விட போறேன். என்ன வடிவா முள் எல்லாம் எடுத்து சூப்பரா துப்புரவாக்கியாச்சு. இதாங்க அங்க பாருங்க எத்தனை பேரு பாவங்க, பசி போல. ஒரு நாளைக்கு உங்களுக்கு சமைச்சு சாப்பாடு தாரன் நண்பர்கள், குட்டிகளே. என்ன அம்பி பாவங்கள் நண்பர்களே, அடிபட்டு வருவீனம் பாருங்க, கழுவோமா. மீன் துப்புராக்கிட்டு உடனே கழுவினாத்தான் அந்த மனம் போகுமா. என்ன வெடுக்கு மனங்கள் இருக்கா. ஆனா அந்த வெளியில இருந்து மீன் துப்புரவாக்குறதே ஒரு சுகந்தான் நண்பர்களே, தெரியுமா உங்களுக்கு? இந்த காகங்களுக்கு கொடுத்து கொடுத்து என்றாமே. அம்பிள் தீயலுக்கு வந்து நான் கொரக்கா புளி எடுத்திருக்கேன். நீங்க பாருங்க, கொஞ்சம் இதான் கொரக்கா புளி. இதுல பேஸ்டும் இருக்கு, நீங்க அது வாங்கி கூட செய்யலாம். நான் பேஸ்ட் வாங்கல, அதெல்லாம் இதுதான் வாங்கினேன். அப்ப இதுல தான் செய்ய போறேன். ஒரு 25 கிராம் 30 கிராம் மாதிரி எனக்கு போதும். ஒருக்கா கழுவி எடுக்கணும் கொரக்கா புளிய. ஏன்னா அதில் அந்த மண்ணுகள் தூசிகள் இருக்கும், அதால ஒருக்கா கழுவி எடுக்கிறேன். இந்த உள்ளுக்கு சீட்ஸ் எடுத்து தான் இருக்குது, இல்லாட்டிக்கு நீங்க சீட்ஸ் இங்க பாருங்க, கழுவினா மண் இருக்கு பார்த்தீங்களா புளியில இங்க இஞ்சி, அதால கழுவிட்டே எடுக்கிறது நல்ல. ஒருக்கா கழுவிட்டு எடுப்போம். நல்ல வடிவா அப்படி இந்த இப்படி வளைஞ்சிருக்கும், அந்த வளைவுகளுக்கு எல்லாம் மண் இருக்கும், அதெல்லாம் பார்த்து வடிவா கழுவி எடுப்போம். இந்த கொரக்கா புளியை நல்லா கழுவிட்டு வந்துட்டேன்னு சொல்லுங்க. சரியான மண் இருந்துச்சு நண்பர்களே, ஒரு மண் இல்லாத அளவுக்கு. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 6-7 தரத்துக்கு மேல கழுவி இருப்பேன், 10 தரத்துக்கிட்ட கழுவி இருப்பேன். பாத்தீங்களா, ஒரு மண்ணுமே இல்லாம கழுவி எடுத்திருந்தாச்சு. உள்ளுக்கு இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து கழுவியாச்சு. ஆனா புளிந்த சாறுகள் போற அளவுக்கு நான் கழுவே இல்லை. அந்த மண்ணை இப்படி போட்டு 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 அலசி அலசி நல்லா மண்ணெல்லாம் இல்லாத அளவுக்கு கழுவி எடுத்தாச்சு. இனிதான் அவிய வைப்போம். இனி நண்பர்களே, கோப்பி குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையன்னு சொல்லுங்க. கொரக்கா புளிய கழுவி களைச்சு போயிட்டேன். நான் மீன் கழுவி கூட நான் கலைக்க இல்லை, இந்த கொரக்கா புளிய கழுவி ஏண்டா சரியான மண் நண்பர்களே. பார்த்து வாங்கணும். நான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தது யானை கடையில வாங்கினது நல்ல, கொஞ்சம் காணாதுன்னு இங்கே ஒரு கடையில வாங்கினேன். அதுவும் சேர்த்து தான் போட்டேன். சுற்றியான மண்ணா இருந்துச்சு. ஆனா விடையில ஒரு மண் வராத அளவுக்கு கழுவி எடுத்தாச்சு. இப்ப நான் கொரக்கா புளிய அவிய வைக்க போறேன். பாருங்க, நல்லா கழுவி கொண்டு வந்தாச்சு. இது கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்ப்போம். சேர்த்துட்டு
மூடி வைப்போம். இது நல்லா அவியட்டு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா சுட சுட கோப்பியை குடிச்சிட்டு வரேன். ஆஹா, கோப்பி கோப்பி கிரி கோப்பி கிரி கோப்பி பால் கோப்பி கிரி ரெயின்ல போய்க்கேன்னு நான் சொல்லிவிட்டோம் இல்ல. கிரி கோப்பி கிரி கோப்பி கிரி கோப்பியா செம்மையா இருக்கு, குடிச்சிட்டு வரேன். இப்ப பாருங்க நல்லா அவிஞ்சு தண்ணி வத்தி வந்துட்டு சரிங்களா. இனி இறக்கிட்டு இது ஆறினோடனே அரைச்சி எடுப்போம் கிரைண்டர்ல. உங்கள்ட்ட அம்மி இருந்தேன்னா அம்மியில கூட நீங்க அரைச்சிருக்கலாம். நான் கிரைண்டர் கப்ல போட்டு தான் அரைச்சிருக்க போறேன். இந்த கொரக்காப்புளியே மறைக்கணும். அதுக்கு முதல் உள்ளி எடுத்திருக்கிறேன். ஒரு முழு வெள்ளை பூண்டு எடுத்து பாருங்க உரிச்சு இப்படி 2ஆ வெட்டி வச்சுக்கான். பட்டை ஒரு 5 ஏலக்காய். முதல் இதில் வெள்ளத்தையும் அரைச்செடுப்போம். தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்செடுப்போம். இப்ப பாருங்க இந்த மாதிரி அரைச்சாச்சு. ஆகப்பட்டா இல்லாம இந்த மாதிரி கொரகொரப்பா. இனி கொரக்காப்புளியை அரைச்செடுப்போம். இதுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அரைப்பேன், ஆக கூட இல்லை. தண்ணி விடாம ஒரு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விடுவோம். பாருங்க தண்ணி விடாம இப்படி அரைப்பட்டு வந்திருக்கு. கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறேன். பாருங்க நல்லா அரைச்சிடுதாச்சு இந்த மாதிரி. ஓகே நண்பர்களே, வாங்க இப்ப நாங்க நீ அம்பிழ்த்தியல் செய்யலாம். இந்த மண் சட்டிலாம் செய்ய போறேன். பெரிய சட்டி என்ன அப்படி திருப்பி விட எல்லாம் எனக்கு ஈஸியா இருக்கும். அதாலதான் எதுல இருந்து ஆரம்பிப்போம். முதல் வந்து கருவேப்பிலையே இதுக்கு வைப்போம். இப்படி இந்த சட்டியில தான் நான் வைக்க போறேன். இந்த வாழையில இல்ல, அதால நான் கருவேப்பிலை வைக்கிறேன். உங்கள்ட்ட வாழையில இருந்தா வாழையில வைக்கலாம், இல்லாட்டிக்கு சும்மா கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாவ், ராக்கெட் போகுது நண்பர்களே. ராக்கெட்டா பிளேனாடா? பிளேனா ராக்கெட்டா பாப்போம். பிளேன் போலடா. வருமே. அது இங்க இப்படி நேரா போகுதா இல்ல கீழே வருதா? பார், ராக்கெட் போலாம் கிடக்கு நேரா போறபடியா. ராக்கெட் தானே என்ன? ஏனண்டா பிளேனண்டா இப்படி எல்லாம் வரும் என்ன? இந்த பக்கம் இப்படி எல்லாம் போனது, இது இப்படி நேரா போகுது. பார் பாருங்க நண்பர்களே, நேற்று பிளேன் பார்த்தோம், ராக்கெட் என்ன? ராக்கெட் தானே இங்க வருதா? பிளேன் என்ன? ராக்கெட் தானே என்ன? நேரா போகுதோ? ராக்கெட் நண்பர்களே நேரா போகுது, பாத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியுதா வடிவா? ராக்கெட் தானே. எங்க ஹாட்டு புகைய புத்தியோட என்னோட பிளேனுக்கு இப்படி புகை போக இல்லையா? ஒரு ஆனா புகை மாதிரி பிளேன் மாதிரி செட்ட மாதிரியும் இருக்குது பாக்க. நடுவுல பிளேன் மாதிரியும் கிடக்குது. பிளேன் தானேன்னு சொல்லடா, இப்படி செட்ட மாதிரி வருது என்ன? பிளேன் நண்பர்களே. ஆனா இது 2 புகை விட்டு கொண்டு வருது பாத்தியா? 2 பக்கத்தால இவ்வளவு உயரத்துல போகுது பாருங்க நண்பர்களே. பிளேன் தான், பிளேன் தான். ராக்கெட் இப்படி போகாது, அது வந்து அந்த ஒரு மாதிரி எல்லாம் போகும் இப்படி புகையோட. பிளேன் தான் பாத்தீங்களா? அப்படியே வருது இங்க நேர. எப்படி இந்த பக்கம் இப்படி வரும் பாரு நேர. அதுக்கும் பிளேன் தான் போயிருக்கு போல இருக்கடா. அந்த புகை நேரா பிறந்தா முகிலா பிளேன் போனதுதானோ தெரியல. உங்க பாருங்க வருது வருது நேரம் வருது நண்பர்களே. எங்களுக்கு நேரம் பாத்தியா? ஹாய், நாங்க தெரியுறோமா உங்களுக்கு? தெரியுதா? வாவ், பிளேன் தான் நண்பர்களே, ராக்கெட் இல்ல. சரியா? இப்ப வடிவா தெரியுது. வாவ், சூப்பரா இருக்குண்டா. எம்மா வேளால போகுது பாருங்க நண்பர்களே. எங்க தலைக்கு வேளால போகுது. வெள்ளை கலர் என்ன? இது எங்க போவோம் நினைக்கிற நீ? இண்டிகோ மாதிரி தான் இருக்குது. இந்தியாவுக்கு போகுதா? இந்தியாவுக்கு இவ்வளவு உயரத்துல போகுமா? இல்ல, சூப்பரா இருக்கு.
பாருங்க நண்பர்களே, பிளேன் போகுது. பிளேன் நாங்க ராக்கெட் நின்றோம், அது பார்த்தா பிளேன் நண்பர்களே. அங்க இருக்கு, நாங்க எவ்வளவு மதம் இல்லாத வரைக்கும் போச்சு ராக்கெட். இது ராக்கெட் இல்ல, பிளேன் போகுது. கேக்குமே அந்த ஒரு இடையிற மாதிரி என்ன அங்க ஊத்திக்கலாம். எங்க வீட்டுக்கு மேலால போகுது. எங்க ரெண்டு இங்க வந்துட்டு பாத்தீங்களா? அம்மா டக்குன்னு வந்துட்டு மின்னல் வேகத்துல பாத்தீங்களா? வா வா, நாங்க வேலையை செய்வோம். ஓகே நண்பர்களே, நாங்க பிளேன் பார்த்துட்டு வந்தாச்சு. வாங்க இப்ப செய்யலாம். ஓ ஓ, பிளேன் போகுதா? ஓடியாங்க ஓடியாங்க, இங்க வாங்க. கம் கம் கம். ஓய் ஓய், ராக்கெட் இங்க வாங்க, இங்க வாங்க. இங்க பாருந்தா இந்த அண்ணோட போன்ல பாருங்க, தெரியுதா? பாத்தியா? வாட் இஸ் திஸ்? ராக்கெட் இல்ல, இது ஏரோப்ளேன். ஓ இங்க பாருங்க நண்பர்களே, ஏரோப்ளேன் பார்க்க வந்திருக்கிறாள். மூஞ்சிலாம் பவுடர் பூசிக்கொண்டு. இல்ல பவுடர் வச்சு விளையாடினவ. ஏய் பாத்தீங்களா நண்பர்களே, திருப்பியும் போறாள் பவுடர் சட்டைக்கு. பொருளியா ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கு. ஹாய் ஹாய். ஏன் வந்து நீங்க ஏரோப்ளேன் பாக்கியா? பாய் சொல்லுங்க. பாய். எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க. இப்ப வாங்க செய்யலாம். இது வந்து கொரக்கா பேஸ்ட். இதோட நாங்க இடிச்சு வச்சிருக்கிற உள்ளி, ஏலக்காய், பட்டை. இதோட மஞ்சள் தூள், பாரு மிளகுதூள் ஒரு 2.5 கரண்டி அப்படி போடலாம். இதோட தனி மிளகாத்தூள், இதோட உப்பு கொஞ்சம், கொஞ்சமா தண்ணி சேர்த்து முதல்ல எல்லாத்தையும் இப்படி கலந்து விட்டுட்டு அது பிறகு கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து விடுவோம். இந்த மாதிரி இருக்கும். அப்பதான் அந்த மீனெல்லாம் ஒட்டி பிடிக்கும். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இனி இதுல நாங்க வெட்டி வச்சிருக்கிற மீன் முள் இல்லாம வெட்டி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு இதுல வைக்கும். வடிவா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு இந்த கொரக்கா பேஸ்ட் எல்லாம் நாங்கள் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்படி மீனில் முக்கி எடுக்கணும். இந்த பக்கம் இப்போ பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சாச்சு. இனி இதுக்கு மேல கருவேப்பிலை, இதுக்கு மேல பச்சை மிளகாய். அதுக்கு பிறகு நாங்க இதுல எடுத்துருக்கோம் பாருங்க, இந்த மிச்சம் மீன்ல போட்டதுல மிச்சம், இதுல கொஞ்சமா தண்ணியை சேர்த்து அப்படியே மேலால ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு கொஞ்சமா தண்ணி கணக்கா, ஏண்டா அடி பிடிக்காம இருக்கு. ஓகே, இனி அடுப்புல வைக்க வேண்டியான் பார். இப்ப பாருங்க, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனி அடுப்புல வைக்க வேண்டியான். மூடி போட்டு அடுப்புல வைப்போம். இந்த அவியட்டுக்கும் ஆக கூட்டி வைக்க கூடாது, அடுப்பை கணக்கா மீடியத்துல அனுப்பிடணும். இப்ப அவியட்டுக்கும் அவிஞ்சோட பாப்போம். சரியா? ஓகே, வாங்க பாப்போம்.
எப்படி ஆவி அடிக்கிறேன். இதை திருப்பி விடுவான். கலரை பார்த்தீங்களா நண்பர்களே, சூப்பராக வருது. நல்லா ஒட்ட வத்தணும். இது இந்த புளியெல்லாம் முன்பு சேர அப்படியே வத்தி வரணும் அவிஞ்சு. இப்படி திருப்பி விடுவான். இந்த பாருங்க, இந்த பக்கம் எல்லாம் இந்த வால் பக்கத்தை நான் முள்ளெடுக்காம போட்டேன். இப்ப எல்லாம் திருப்பி விட்டாச்சு. திருப்பி மூடி விடுவோம். இந்த தண்ணி எல்லாம் நல்லா ஒட்ட வத்தி அவியணும். பாருங்க, அவியட்டும். இப்ப பாருங்க, பாப்போமா, பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா ஒட்ட வத்தணும் இந்த மாதிரி. சரிங்களா? புகைக்கு தெரியல, உரைக்கிட்டு காட்டுறேன்னா. பாத்தீங்களா, அம்புல் மாலு, அம்புல் தீயல் எப்படி ரெடி, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. செம்மையா இருக்கு நண்பர்களே. வாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாமா. ஏன்னா இந்த இருட்டுக்கு தெரியுது இல்ல போல, என்ன வெளிச்சத்துல போய் வடிவா பள்ளப்பள்ளன்னு பார்க்கலாம் வாங்க. இது நல்லா ஆறினோன்னு நான் இந்த குட்டி மண் சட்டியில தான் போட்டு வைக்க போறேன். சில பேர் பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணாடி போத்தல் இருந்துச்சுன்னா அது ஈரம் இல்லாம வடிவா துடைச்சு போட்டு அதுக்குள்ள போட்டு மூடி வைப்பினோம், பழுதா போகாது. நான் இந்த குட்டி மண் சட்டியில வைக்க போறேன். பாருங்க, என்ன இது பெரிய மண் சட்டியா இருக்கு, அப்ப இடத்தை பிடிக்குமே டாம்பி. அப்ப பாருங்க, நாங்க எடுத்து இதுல வைப்போம். பாருங்க எப்படி வந்திருக்கு சூப்பரா. இப்படி நல்லா அவிஞ்சு அப்படி ஒட்டி வரணும் எல்லாம். இங்க பாருங்க, அடி பிடிக்க இல்ல. இங்க அந்த கொரக்காப்புளி இந்த கலரே அதுதான். வாசம் சும்மா செமையா இருக்கு, தூக்கலாம். இது கூடுதலா சோறுகளோட சாப்பிடுவீங்க. சோறு இது இது இந்த அம்புல் தீயல், பருப்பு கறி. இப்ப பாருங்க, சூப்பரான அம்புல் தீயல் ரெடி. வாங்க ஒன்று சாப்பிட்டு பாப்போமா. என்ன இது சிரட்டை கரண்டி தான் பாவிக்கணும் நண்பர்களே, சரியா? வேற கரண்டிகள் பாய்க்காம சிரட்டை கரண்டி பாய்க்கிறது நல்ல கணக்கு. இப்ப பெருசா சாப்பிடல, அதுல பாதியா அப்படி எடுத்து சாப்பிடணும். என்ன ஓகே, சோறோட சாப்பிடணும். கொஞ்சம் சோறு போட்டு கொண்டு பாரு. பாத்தீங்களா எப்படி இருக்கு. சூப்பரா இருக்கு நண்பர்களே. ஹாபர் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா அதுல இருக்கு இந்த அம்புல் தீயல். அப்படி இல்லைன்னு சொன்னா, நாங்க ஜாழ்ப்பாணத்துல இருந்து வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சிங்கள கடை இருந்துச்சு. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா மண் சட்டிகள்லாம் சமைச்சு சாப்பிடும். அங்கேயும் இது இருந்துச்சு நண்பர்களே. செம்மையா இருக்குது நண்பர்களே. சொல்லி வேலையில அந்த புளிப்பு எல்லாம் இறங்கி அடி தூளா. சோறே தேவையில்லை, எனக்கு இதே சும்மா சாப்பிடணும் போல இருக்கு நண்பர்களே, அப்படி இருக்கு. இதே வச்சு பருப்புக்கு பால் கறி வச்சு சாப்பிட்டா நம்ம செம்ம டேஸ்டா இருக்கு நண்பர்களே. வெளியூர்ல இருக்கிறார்கள், வேலைக்கு போறாக்களுக்கு எல்லாம் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கண்டா வேலையால டக்குன்னு இதை எடுத்து போட்டு சோறோட போட்டு சாப்பிடலாம். செம்ம டேஸ்டா இருக்கு. ஓகே நண்பர்களே, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை டேட்டா. இது ஒரு 6 மாசமானாலும் கெட்டு போகாது. நம்பிக்கையா செய்யுங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். பாய்.